ஹைகோ சினிமாஸ். அந்த காலகட்டத்தில் திரைப்படங்கள் வளர வளர அதுக்கு ஈக்குவலாக நிறைய குறும்படங்களும் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி சார்லி சாப்ளின் அவர்களுடைய குறும்படங்களுக்கு மக்களிடையே நிறைய வரவேற்பு இருந்துச்சு. குறும்படங்கள் மட்டும் இல்லாமல் சின்ன டியூரேஷன் இருக்கக்கூடிய கார்ட்டூன் மூவிஸ்க்கும் நிறைய வரவேற்பு இருந்துச்சு. இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிரெக்டர்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக தான் மக்களிடையே பதிவு செய்ய முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியான ரொம்பவே சூப்பர்பான ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ஹைகோ சினிமாஸ்ல பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற குறும்படம் வலையோசை. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் நம்ம மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். அப்படி இந்த படத்தோட டைரக்டருக்கு ஏற்பட்ட ஒரு தாக்கத்தை குறும்படமா எடுத்திருக்காங்க. வாங்க இந்த படத்தை பார்க்கலாம். எந்த ஒரு மாற்றத்துக்கும் மக்கள் இப்போ தயாரில்லைங்கிறது தான் உண்மை. நம்ம ஒன்றும் சமூகத்தை திருத்த தெருவில் இறங்கி போகிறான்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகேவா? ஓகே மேம். அப்படியே அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரோலிங். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டான்சி. நம்ம ஃபேமிலி கொஞ்சம் நினச்சி பாருடா. கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, தோணுச்சுன்னா சொல்கிறேன். கொஞ்சம் என்ன நிம்மதியாக இருக்க விடுறீங்களா? அப்பா அப்பா இருக்கேன்டா, நீ போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வர, அவ்வளோதான். ஆனால் போஸ்டர்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒட்டிடலாண்ணே. ஓகே, வரேன். பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, கருப்பு கலர் சட்டை போட்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு நினைக்கிறேன். நீ எப்படி புரிஞ்சுப்பேன்னு தெரில. எங்கள் அப்பா தான் கல்யாணத்தை எனக்கு தெரியாமல் ஏற்பாடு பண்ணிட்டார். கருப்பு ஒரு கலரே இல்லை தெரியுமா? உங்களை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்த போறேனே தெரியல. அவசியமே இல்லை. முடிவு பண்ணிட்டேன் 3 மாசத்துக்கு முன்னாடி. அம்மா தாரிணி, ஓ இங்கே இருக்கீங்களா? அப்பா கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. கல்யாண வேலையெல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. ஹாய்டா. மச்சி, உனக்காக ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறா, போய் மீட் பண்ண போ. உன் பிரச்சனை தான் என்ன? புரியல. ஆமாம், நான் ஒரு திருடி தான். பஸ் ஸ்டாப்பில் பிக் பாக்கெட் அடிக்கிறேன். அது என் இஷ்டம். உன் ஃப்ரீ அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. இனி என் விஷயத்தில் தலையிடாத. ஓ, நீ தான் அந்த ரம்யா. வெல் ரம்யா, திருடுங்க, தப்பு இல்லை. ஆனால் கஷ்டப்படுறவங்க கிட்ட திருடாதீங்க. சரி, ஓகே, நீங்கள் கிளம்பலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குது. முடியாது. என்ன பண்ண முடியும்னால? யாருமே வாங்காத இந்த பேப்பர் ப்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப தான் பண்ணுற. என்ன பண்ண முடியும்னால? இன்னொரு தடவை திருடிப்பார், தெரியும். பார்க்குறேன். ஹலோ, யாரு? நானா? சொல்லு. ஃபோனை கொடு, கேம் விளையாடு. ஆமாம், இது யார் நம்பர்? இது அப்பா நம்பர். ஓ, அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, எனக்கு ஒன்னே புட்டுருவாரு. சிரிக்கிறாரு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் நிச்சயதார்த்த ட்ரெஸ்க்கு? ஒயிட், கிரீன், பட்டர். ஹலோ மிஸ்டர், பிளாக் கலரே இல்லை, தெரியும்ல? டேய், சிரிச்சிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் விட்டு கிளம்புங்க. ஓகேடா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்து. ஏய், என்னாச்சு? என்னையே கூப்பிட்டு வந்த? உனக்கு தான் என்ன பிடிக்காதே, அப்படியே விட்டு போயிருக்கலாம்ல.
என்ன பதிலே காணும்? நீ ஏன் இந்த தொழிலை மாற்றக்கூடாது? இதுக்கு என்ன, நல்ல தொழில் தானே. யாரோ செஞ்ச பாவத்துக்கு யாரோ பலியாவாங்க. சின்ன வயசுல திருவிழால தொலைஞ்சு போயிட்டேனா இல்ல வேணும்னே விட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். வேற என்ன பண்ண சொல்ற? ஏதாச்சும் பண்ணு, போய் பிச்சை எடு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன், நான் அழகா இல்லையா? முடியாதுல்ல? நல்லா வாழணும்னு ஆசை இல்லாமலாம் இல்லை, வேற வழி இல்லை. பாய். சொல்லுங்க மாமா. ஹலோ மாப்பிள்ள, சொல்லுங்க. பத்திரிகை பிரிண்ட் கொடுத்துடலாமா? பண்ணிடலாம். சரிங்க. இது மாதிரி அவளும் உங்க வீட்டுல நடந்தா சும்மா இருப்பீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? தட்டி கேளுங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது இப்படி நடந்தா சும்மா இருப்பீங்களா? அநியாயத்துக்கு எதிராக போராடுங்க. அக்கா, நீங்க சும்மா இருப்பீங்களா? அண்ணா, உங்க வீட்டுல நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஹலோ என்பா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நான் தானே ஃபர்ஸ்ட் விஷஸ். ஓகே ஓகே, பை. ஏன், நாங்களாம் கொடுத்தா வாங்கக்கூடாதா? உழைச்சுதான் வாங்கினது. போயிடுச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆக்சுவலாக எனக்கு ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ண போகிறாங்க. ஓ, அவளை பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். ஆனால் ஹலோ, என் செகண்ட் லைன் வருது, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ம். சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, நம்ம தாரணி. என்னாச்சு? பத்திரிக்கை கொடுக்கத்தானே போனா, எவனாச்சும் குடிச்சு வந்து காரியத்துவம் தெரிஞ்சா போனா. நான் பாட்டும் பேசிட்டே இருக்கேன். நீ திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க. என்ன டோட்டலாக ஆளே மாறிட்ட? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? என்னமோ தெரியல, யார் சொல்லியும் கேட்கணும்னு தோணலை. ஆனால் உன் பேச்சை கேட்காம இருக்க முடியல. எனக்கு அமைஞ்ச இந்த வாழ்க்கைக்கு நீ தான் காரணம். உன்னால தான் மாறணும்னு நினச்சேன், இப்போ மாறிட்டேன். கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை வந்துச்சு, உன்கிட்ட கூட ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ நீ ஏற்றுக்கல. இப்போது என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இன்பா, கதிர்னு ஒருத்தர் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் என்னை ஏற்றுக்கிட்டார். இதை சொல்ல தான் உன்னை வர சொன்னேன். உன் ஃப்ரீ அட்வைஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏய், இது பர்த்டேக்கு நான் உன் கிஃப்ட் பண்ண ஷர்ட் தானே?
ஹைகோ சினிமாஸ். புது வருஷம் பிறந்த உடனே நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய முதல் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராசி தான். அப்படி இந்த வருஷத்தில் ராசி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாழ்வோம். பொதுவாகவே வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே திட்டம் போட்டு வாழ்வோம். பட் அடுத்ததாக வரப்போகிற ஷார்ட் ஃபிலிமில் ஒருத்தர் கட்டம் போட்டு வாழுறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கார்த்திக், ரெக்கார்டிங் முடிஞ்சா? கேட்டீங்கல்ல, நான் தான் கார்த்திக், ஸ்போர்ட்ஸ் இன்ஜினியராக இருக்கேன். எங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னு வைங்களேன், கிரிக்கெட்டிங் மியூசிக் போடுறாம்பாங்க. மா போயிட்டு அப்புறமா வாப்பா. மா கார்த்திமா, இவன் ஒருத்தன் கதவு திறந்து தாண்டா இருக்கு. எனக்கு வயசு 30, மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன். ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்போலாம் கல்யாணாலே வெறுப்பாக வருது. ஏன் தெரியுமா? கார்த்திகோட போடா பயங்கர கோகாரு. அப்படியா சொன்ன அவன்? ஐயா எப்பா 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 வலிக்குதுப்பா, எப்பா எப்பா கேமராலாம் இருக்குப்பா, எப்பா என்ன சொல்லிருக்க நீ? என்ன சொல்லிருக்க நீ? சார்ப்பா காதை விடுப்பா. யோ நான் என்ன இப்படியா சொன்னேன்? கார்த்திக் படத்துக்காக நீ படம் பண்ணது போதும், பாடல பண்ணது போதும். ஃபர்ஸ்ட் கேமரா ஒண்ணி பாட்டு. கார்த்திக் ஃபர்ஸ்ட் கேமரா ஒண்ணி பாட்டு. கேமரா ஒண்ணி பாட்டு சொல்லலாம். இல்ல கார்த்திக், கதை ஐயோ இதெல்லாம் பண்ணாத. அவர் இப்படிலாம் இல்லையா? அப்புறம் அவர் எப்படி? அதாவது பாத்தீங்கன்னா இந்த பயலோட ஜாதகம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த 7ல் இதாங்க என் பிரச்சனையே. 1960 பிறந்து கவர்மெண்ட் ஜாபு, கல்யாணம், வீடு வாசல், அது இதுன்னு எல்லாத்தையும் ஜாதகம்னு கட்டத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருக்குது. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஓய் இங்கே வாடா. உனக்கு இந்த ராகு கேதெல்லாம் தெரியுமா? எனக்கு ரகு தான் தெரியும். அவன் 2Dல படிக்கிறான். இதோ இவ்வளோதாங்க வாழ்க்கை. இதே ஜாதகம் தான். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது ஓய். உம்ம பையனுக்கு படிப்பு சுட்டு போட்டாலும் வராது ஓய். நான் சொல்லலை, ஜாதகம் சொல்லுது. என்னதான் கஷ்டப்பட்டாலும் இவன் சொந்தமா 10 ரூபா சம்பாதிச்சு சாப்பிட்றது பெரிய விஷயமாக்கும். நான் ஒரு இளநீ கொடுங்கண்ணா. என்னத்த சொல்ல, ஜாதகம்லாம் ஓகே தான், பட் அதையும் தாண்டி கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல? அது வந்து அப்போ உங்களுக்கு இந்த கதை கிடையாது. ஏய் என்ன கேமரால எடுக்கிறீங்க? ஹலோ, அதான் கதை இல்லைன்ட்டியப்பா. சரி விடுங்க, உங்களுக்காக சொல்கிறேன், ஓகேவா? சொல்லி தொலை. எனக்கு எங்கள் அப்பா மேலே வெறுப்பு வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அருள், ஏன் அருள்மொழி நங்கை. அவ பேர் மட்டும் இல்லை, அவ பேச்சும் அருள் தான். என்ன ஏறமோது ஒன்று சொல்றேன், இப்போ ஒன்று சொல்றேன். என்ன முழிக்கிற? என்ன பண்ணுவ? 100 ரூபாய் கொடுக்க முடியாது, 50 ரூபாய் தான் கொடுக்க முடியும். உன்னால முடிஞ்சது பண்ணிக்கோ. ஏன் அருள்மொழி நங்கை சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதையும் 7ல் சனி, 8ல் கேது, கட்டம் சரியில்லையப்பா. அதுக்காக விட்டு வர முடியுமா? அவ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா. அதெல்லாம் என்னால் ஏமாற்ற முடியாது. அப்புறம் என்னங்க காதல், நம்பிக்கை இல்லாத காதல். இப்பயும் பேசிட்டு தான் இருக்கேன், வீட்டுக்கு தெரியாமல். தெரில என்ன போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு கொரியரில் என்னெல்லாம் வரும்? புக்ஸு, பாஸ்போர்ட்டு, சில சமயம் வத்த குழம்பு கூட வரும். ஆனால் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் வரும் தெரியுமா? கொரியர் சார். அப்பா இல்லையா சார்? பா கொரியர். என்னையா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்யா, நீ? நான் நல்லா இருக்கேன் சார். இதாங்க என் பிரச்சனையே. இப்போலாம் எங்கள் வீட்டுக்கு யாருமே வரதில்லைங்க, கொரியர் பாய் தவிர. சார் கொரியர். ஐயா கொஞ்சம் இங்கே வாயா. ஐயா கூப்பிடுதம்ல, வாயா இங்க. என்னப்பா? நான் போன மாதம் மாசாணியம்மன் கோயில் போயிட்டு வந்தான்ல. ஏன்டா என் மேலே உள்ள கோவத்தை சாமி மேலே காமிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அங்கே பூஜை கொடுத்துட்டு வந்தேன், அதுதான் பிரசாதம் அனுப்பிச்சிருக்காவ. இங்கே வாயா. ஐயோ ஆண்டவா, ஏதாச்சும் பண்ண. ஷார்ட் ஃபிலிமில் பெருசாக ஆண்டவனா என்ன செஞ்சிட முடியும்? அப்பாவையும் பையனையும்
கூடு விட்டு கூடு பாய வைக்கிறதை தவிர. என்னப்பா நடக்குது? யாரு? என்னங்க இங்க வாங்களே. இவ ஒருத்தி. அப்பாவும் பையனும் என்ன பண்றீங்க அங்க? மொபைலை வச்சுட்டு போயா, அம்மா எதுவும் கேட்க போறா. யாருப்பா? அருள்மொழி. என்னவா? உன்னை பார்க்கணுமா, முக்கியமான விஷயமா. சாயங்காலம் 4 மணிக்கு எப்பயும் மீட் பண்ணுற இடம்னு சொல்லுச்சு. என் மொபைலை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் மொபைலை நான் வச்சுக்கிறேன்ப்பா. ஏன்? இல்லை, எப்போதும் அருள் என் மொபைல் எடுத்து வச்சுப்பா. எதுக்கு? இல்லை, டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்னு. ஓ, நான் கால் பண்ணால் மட்டும் எடுங்கப்பா. ம், சரி. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? உங்க அப்பா வேட்டியை பிடிச்சிக்கிட்டே. நீ எதுவும் பேசாத கார்த்திக். உனக்கு உங்க அப்பா பெருசா இருக்கலாம் கார்த்திக், அதுக்காக நீ உங்க அப்பாவும் ஏன் என் வாழ்க்கையை தியாகம் பண்றீங்க? அப்படி என்னடா உங்க அப்பாக்கு பெரிய பிடிவாதம், பெரிய இவராட்டம்? நல்லா ஏதாவது சொல்லிட போற. என்ன என்ன சொல்ல போற இப்போ? உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தானே? அதானே, அவருக்கெல்லாம் அப்படி நடந்தாதான் கல்யாணமே. தயவு செஞ்சு அந்த மொபைலை உள்ள வைக்கிறியா? எனக்கு எரிச்சலா இருக்கு. அண்ணா, ஒரு டீ போடுங்க. ஹலோ. எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். எங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு பிரஷர் கொடுக்கறாங்க. எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியல. போறியா கார்த்திக்? நான் இவ்ளோ பேசுறேன், நீ எதுவுமே பேசாம போறியா கார்த்திக்? ஆனா என்னால போக முடியலடா. நீ திரும்பி பார்க்கும்போது நான் இங்க இருப்பேனான்னு தெரியல. நிறைய யோசிச்சையா, பெருசாக ஒன்றும் தோணலை. அந்த பொண்ணு சரி வராதியா. எப்படி எப்படி உனக்கு பேசி புரிய வைக்க போகிறேன்னே தெரியலையா. எனக்கும் தெரியலப்பா, உங்ககிட்ட எப்படி பேசி புரிய வைக்க போகிறேன்னு. சரியா, நீ தூங்கு, நம்ம காலையில் பேசிக்கலாம். சரிப்பா, ஆனால் நானும் பேசணும். இல்லை கார்த்திக், இது சரி வராதியா. இல்லைப்பா, நான் நல்லா யோசிச்சிட்டேன். அது என்னடா, எங்களுக்கெல்லாம் வராத காதல் உங்களுக்கு மட்டும்? பா, வனஜான ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. சார், கொரியர் சார். நம்ம
நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலேஜ் டேஸ் தான். அப்படி காலேஜ் டேஸில் நிறைய சந்தோஷமான டேஸும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டோட ரொம்ப சீரியஸாக ஃபைட் பண்ண டேஸும் இருந்திருக்கும். பட் அந்த ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷம் கழித்து நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சில்லியாக ஃபைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சில்லி ஃபைட் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமில் சில்லி ஃபைட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஏகப்பட்ட ட்விஸ்ட்ஸும் இருக்குது. அப்படி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு கார்த்திக் சார் ஃப்ளாஷ்பேக்கா உங்களுக்கு எப்படி தெரியும்? படத்தோட ஓப்பனிங் சீனு, ஜன்னல் வர வேடிக்கை, ஒருத்தர் வர சிரிப்பு, என்ன லவா சார்? இல்லை ஒரு நல்லவனை பற்றி. ஃபர்ஸ்ட் இயர்டா அவன்? செகண்ட் இயர், டேரக்ட் செகண்ட் இயர். அங்கே இருக்காண்டா. ஹாய், சர்ப்ரைஸ். ஜெராக்ஸ்டா. ஏய், கலர் ஜெராக்ஸ்டா. Hey, I'm Anjanelu from Andhra Pradesh. கார்த்திக். அவனை பார்த்ததுலேருந்து சும்மா நையின்னு. அவனை பார்த்தா உனக்கு என்னடா காண்டு? தமிழ்நாட்டில் எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அவன் என்ன நம்ம ஊர் காலேஜ் வந்து சேர்ந்தான்? ஏய், அதுக்கு பின்னன்ற ஒன்னு என்னையும் பார்த்தா யாரை கம்பேர் பண்ணுவாங்களா? ஆனால் அவனும் என்னையும் பார்த்தா தோணும்ல, கம்பேர் பண்ண தோணும்ல. காடுனா ஒரு சிங்கம் தான்டா இருக்கணும். பண்ணிங்க ரெண்டு இருக்கலாம்டா. டேய் எனக்கு ஒரு டவுட்ரா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, அவங்க அப்பா இங்க வந்தாரா இல்ல உங்க அப்பா ஆந்திரா போனாரா? நானா அவனானு அப்பதான் ஆரம்பிச்சது. ஹாய், பவனாவா? என்னது பாவனாவா? இவனை பார்த்தா உனக்கு பாவனாமா இருக்கா? அட்டிங். இதை வை. சூப்பர் ஸ்டார் ஜெய் பாலகிருஷ்ணா. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையாச்சு. என்ன சார் பொண்ணாலையா? வேற என்ன, நாட்டுக்காக அடிச்சுக்க போறோம். Excuse me. Can you please help me with the way to aeronautical lab? Huh? Would you please help me with the way to aeronautical lab? Would you please help me with the way to aeronautical lab? Excuse me. May I help you? Yes, sure. அப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சது. அவனுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், ஆனா எனக்கு எங்க யாருக்கும் தெரியாது. லேய், நம்மகிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவனோட உசார் பண்ணி கொடுப்பனே, அவனை சும்மா வாட விட்டீங்க. வாடா. Why you? Pick up, girl. Oh, why do you care? It's none of your business. What? It's none of your business. மச்சான், அவன் என்ன சொன்னா தெரியுமாடா? நம்ம அக்கா வச்சு பிசினஸ் பண்ண தப்பா பேசுறான்டா.
ஏய் என்ன அண்ணன் தம்பி பிரச்சனையா? அண்ணே பார்க்க தானே ஒரே மாதிரி இருக்காங்க. இவன் வேற ஊருக்காரனே. இங்கிலீஷ் அசிங்கமா வைரேன் தெரியுமா? ஏய் என்னடா சொன்ன? I didn't say anything bro. ஏய் யாங்கிட்டே தப்பா பேசுற நீ? எங்க ஊர்ல வந்து எங்க பசங்கிட்ட தப்பா பேசுற நீ? அடிங்க போடா. ஆமால, நம்ம ஊர்ல வந்து அவன் படிக்கிறான், அப்ப நம்ம பேச்ச தானே அவன் கேட்கணும். இது ஏன் நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு? டீப் லைட் எப்பயுமே லேட்டா தான்டா எரியும். Hey! Understand? You are in? Understand? You are in our town. You are our slave from today. Or you will return to your hometown in parcel. Hey! చంపేస్తానుడా. చూపులతో కవించకే, మాటలతో మురిపించకే, నవ్వులతో నన్ను బంధించకే. No girl, no talk. இது முடிச்சு குடுறா. Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not trouble. I'm the truth. எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல. இவன் வரதை பார்த்தா செலக்ட் ஆயிருப்பானோ? அதை ஏன்டா கேட்குற? 2 கொஸ்டின் கேட்டு வெளில அனுப்பிச்சா கூட பரவாயில்ல, மூஞ்சியை பார்த்தோன்னே வெளில போன்ட்டாங்க. ஃபீல் பண்ணிட்டு வெண்பொங்கல் எல்லாம் சக்கரை பொங்கல். போற போக்க பார்த்தா கஞ்சிக்கே வழி இருக்காது போலடா. வேலை இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வராதுன்ட்டாருடா எங்க அப்பா. ஏ தோ போறான், நம்ம ஆக ஊருக்கா வரான். வேலை கிடைச்சிருச்சு. தெரியும்டா உனக்கெல்லாம் வேலை கிடைச்சிருன்னு. கார்த்திக் நீ ஏன் பேர் போட்டிருக்கு? மாமியார் வீட்டில் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் உனக்கு అందుకే உன் பேரில் அட்டன் பண்ணேன். பெஸ்ட் ஆஃப் லக் மச்சான். ஓகே சார், நீங்கள் சொன்ன இடத்துல நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் அந்த ரைட் சைடில் ஒரு கிரவுண்ட் வருமாங்க, நிப்பாட்டுங்க. ஓகே சார்.
ఏ ఆంజనేయులు నీంగ ఇంగ ఇది నా సీమ ఇది నా బట్టి ఇది నా గడ్డ ఇప్పుడు చూసుకుందాం నీ ప్రతాపము నా ప్రతాపము రారా పురియలే వెల్కమ్ టు మై హోమ్ టౌన్. అన్నయ్య ఏ గాడిదేనా? గాడిదే కాదురా, బలిమేక. చంపేరా! வெல்கம் பேக் டு ஹைகூ சினிமாஸ். நம்ம போகிற இடம் எல்லாம் நம்மளை பின்தொடரக்கூடியது தான் நம்மளுடைய நிழல். அப்படி நிழல் நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே அதுக்கு ஈக்குவலான விளைவுகளை நம்ம சந்திச்சே தான் ஆகணும். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி சுடும் நிழல்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படத்தில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னடா சேண்டியா? போன வாரம் நம்ம குமார போட்டாங்களே, அது கைமாறு சப்ப கைதான். சப்பேன்னு சொல்லிட்டல வீணா. நான் அந்த போட்டோ இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்து சேரும். எங்கடா இருக்க? டேய் அங்கே தானே வந்துட்டு இருக்கேன். தேவையில்லாம நீ எதிர அங்கே வந்து நிற்கிற. அதான் ஒன்று போகிறதுக்கு அழிஞ்சு நிற்கிறாங்களே, வேற என்ன வழி இருந்தா பாரு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம். யார் அது? நம்மளே பார்த்து நிற்கிறாரு. தெரில மச்சி. யாருண்ணே வேணும்? யாருண்ணே வேணும்? குமார். அந்த கட்சிக்காரரா? அவர் இந்த நேரத்துக்கு வர மாட்டேண்ணே. பரவாயில்ல, வெயிட் பண்ணுற வரட்டும். சரி வேணா எங்க கூட வந்து ஆடுங்க. எவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருப்பீங்க? ஐயா 3 பேர் வச்சு என்ன அது? ஆமாம்ல அண்ணா, வந்து ஆடுறியா? என்னண்ணே தோத்துறான்னு பயப்படுறியா? நான் வேணா பீச்சாங்கல்ல ஆடுறேண்ணே. அவரே ஃபியூஸ் போயிருக்காரா? அவரே என்ன கலைகிற? டே ஆடுறா. சுரேஷ் என்ன தெரியுது? இங்கே தான் மச்சான் இருந்தேன். இதோ வரேன். வா போகலாம். நான் கொஞ்சம் ஆடுன்னு இருக்கேன், போயிட்டு வந்துடும். பாப்பண்ணா. ஏய் என்ன ஆடுற? தேரேவா நீ? ஐயே அவங்ககிட்ட தானே கேட்டுனுக்கிறேன். தேரேவா நீ? இல்லை, நான் ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன். நானும் தான். அவன் வரது லேட்டாக நினைக்கிறேன். அது வரைக்கும் அமைதியெல்லாம் ஆட முடியாது. ஏதாவது பேசினே இருப்பேன், நீயும் பேசணும்.
இது ஆந்தானா நான் பண்ணினுக்கிற படிச்சு முடிச்சுட்டு வேலை தண்ணுக்கிறேன். நான் படிச்சுக்கிற பிபிஏ. நான் 6ஆம் கிளாஸ் தான் படித்தேன். வேலை எதுவும் கிடைக்காதனால செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுக்கிறேன். பசங்களோட சேர்ந்து ஆட்டோ ஓட்டு சுற்றினுக்கிறேன். ஹலோ தம்பி, நாளைக்கு எப்படியாவது காசோட வந்துருப்பா. மா, காசு கிடச்சிருமா? கடை காட்டி நடு ரோட்ல தான் பண்ணிக்கணும். மா, கண்டிப்பாக கிடச்சிருமா? வேமா. ஏய், என்னடா இது பொட்டை மாதிரி எதுனுக்குற? அப்பா ஆப்ரேஷனா? ஆப்ரேஷனா? அப்ப இங்க என்ன பண்ணுகிற? ஃப்ரெண்டு கிட்ட யாருன்னா துண்டுகிட்ட வாங்கி விளாட வந்தியா? ஏய், உன்னதான்டா, உன்னதானே கேட்டுக்கிறேன். யாருன்னா மட்டை கிட்ட பண்ண வந்தியாண்ணா? அப்ப நிஜமாவே போட தான் வந்தியா? எட்ட காலி பண்றா மூஞ்சா பாரு. நானும் யாருன்னா உதவி தான் வந்திருப்பேன்னு பார்த்தா உதவியா? எவன் பண்றான்னு கேக்குறேன். சல்லி பைசா தர மாட்டான்னா? இவனால நான் லாபம், இவனை வச்சு என்ன வேலை வாங்குறான் தானே பாக்குறானுங்க. உதவிய அன்பால பாஸ்தால கடத்து 1000 இருக்கிறானா? ஆனா காசுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி நேரத்தில் தானா எவன் தெரிஞ்சவன் எவன் தெரியாதவன் கண்டுபிடிக்க முடியலண்ணா. எவனை கேளு. சார் இப்போ எப்படி சார் இருக்காரு? இப்போ சீரியஸாக தான் இருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணி ஆகுமா சார்? கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சார் இப்போதைக்கு அவ்வளோ காசு இல்லை சார். ப்ளீஸ் சார் பே பண்ணிட்டு வந்துருப்பா. பே பண்ணிட்டு பேசுப்பா சார். பே பண்ணலாம் சார். ப்ளீஸ் சார், கை விட்றேன். இல்லைப்பா, ரொம்ப கஷ்டம். அப்பாவுக்கு ஆப்ரேஷன்டா, காசு வேணும். யாருன்னா உஷா பண்ண முடியுமா மச்சான்? இல்லை, நான் கேள்விப்பட்டேன் மச்சான். சுத்தமாக என்கிட்ட காசு இல்லை மச்சான். கண்டிப்பாக உஷாரான காசு கொடுத்துறேன் மச்சான், கவலைப்படாதாண்ணா. யார் பண்ணி? இல்லைண்ணா, ரமேஷ் அமிச்சாப்ல. ஓ, அந்த காசு பாட்டியா? ஆமாண்ணா. காசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு வேலை இருக்கு. எந்த வேலை இருந்தாலும் சரிண்ணா. வேற வழியே போட்டு தான் ஆகணும். அந்த முடிவு தான் நான் எடுத்தேன். நானும் இல்லை, என் நிலைமையில எவன் இருந்தாலும் தான் எடுத்துருப்பான். நானும் அதான்டா பண்ணேன். என்னண்ணா? ஒன்றும் இல்லைடா, எல்லாம் சரிதான். ஆனால் உன்னடா ஃபஸ்ட் டைம் பொருளை தூக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்மளே நினச்சா கூட ஓட முடியாது. கையில் நடுக்கம், கண்ணில் பயம், நெஞ்சில் குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் முதல் தடவை போடும்போது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆற்ற முடிச்ச வாழ்க்கடா. அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்க முடியாது தெரியுமா? நான் லூஸ் மாதிரி பேசினேன். எங்கள் அப்பாவை காப்பாற்றலாம் நிம்மதியாக தூங்க முடியாதுண்ணா. என் அம்மாவை பார்த்தியா? 1/2 hour ஃபோன் பண்ணேது, காசு ஏற்றணும். அது நானா பண்ணோம். அப்போ ஒன்று செய், இந்த வேலையை செய், காசை வாங்க, ஊரை விட்டு எங்கேயாவது போயிடு. அனுபவத்தில் சொல்கிறேன்டா. ஆமாண்ணா, இந்த பயத்திலே வேலையை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கா, அப்புறம் எங்கள் அப்பாவை காப்பாற்ற சந்தோஷத்துலேயே ஊரை விட்டு போயிடுவேண்ணா. நான் படித்த படிப்புக்கு என்ன வேலை கிடைக்காதாண்ணா? கிடைக்குண்ணா. வாழ்க்கையை கெடுத்துக்கார உன்னை பார்த்தா நல்லவனா திடுறேன். இவனுக்கு கொடுக்குற 10,000 20,000த்துக்கு நான் 1 லட்ச ரூபா தரானாங்கண்ணா. 1 லட்ச ரூபாய் அவ்வளோ பெரிய கையா? என்னடாப்பா நீ நல்லவனா தானே இருக்கிற?
நீ ஆனால் இதே பண்ணுற. ஏதோ நீ ஒரு சந்தர்ப்பத்தில் பொருள் எடுத்திருப்ப, நான் விட்டுலாம்ல. எனக்கு ஒரு வழி காமிச்சிட்ட, இவனை தேடி மாட்டியான்னா இல்லையே ஊறி போயிட்டேன். பத்தியா வந்துட்டானு அட்டா. பார்த்துக்கிட்ட ஏய், நீ ஏன்டா வந்த? நான் வேற ஏதாவது வழி பார்க்க சொன்னல. ஏய், உன் யாரா இங்க வர சொன்னது? நீ கிளம்ப எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்ன பெரிய பருப்பு நினைப்பா உனக்கு? நான் போடும் போதே நீ கூடதா இருந்திருக்க. நீ யாரையும் போட்டது இல்ல. உனக்கு இதான் முதல் தடவை. ஏய், தெரியும், கிளம்பு போ. முதல்ல கிளம்பு. அப்பனுக்கு முன்னாடியே சாவணும்னு நினைச்சா என்ன பண்றது? போ. இன்னைக்கு நம்ம ஹைகோ சினிமாஸில் நிறைய வித்தியாசமான ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு முக்கியமான தகவலை உங்கள் எல்லாரோடையுமே நான் ஷேர் பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் அவுட் அப்படிங்கிற ஹாரர் மூவி சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த படம் உருவானதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் ஜேம்ஸ் வான் அவர்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் கலந்துக்கிட்டாரு. அந்த சமயத்தில் லைட்ஸ் அவுட் படத்தோட ஷார்ட் ஃபிலிம் வெர்ஷனை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பாக இந்த படத்தை ஃபீச்சர் ஃபிலிமாக எடுத்தால் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ஒவ்வொரு பெரிய படங்களுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸை தான் நம்ம வாரந்தோறும் ஹைகோ சினிமாஸில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி.